ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக எங்கே பார்த்தாலும் பிரியாணிக்கு சட்னி கிடைக்குது இல்லையா, அந்த சட்னி ஒரு புதுவிதமான ஒரு சட்னி, பழமையான சட்னி. வாங்க கிச்சனில் போய் செய்து பார்க்கலாம். 2 வெங்காயம், ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இந்த கலவைக்கு ஏற்ற கல் உப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து செஞ்சால் அந்த ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா கலந்துருக்கும். அது கூட ஒரு பிடி பிடிச்ச கடலை பைன் பவுடர் அடித்து எடுத்து சேர்த்துக்கணும். இதையும் கூட சேர்த்துக்கணும். இது ரொம்ப பழமையான ஒரு சட்னி, அப்பா காலத்து சட்னி. அதுக்கப்புறம் நம்ம யார் வீட்லேயும் சாப்பிடல, எந்த கல்யாணத்துலேயும் சாப்பிடல. இந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டு. ராத்திரியில் கோல்டு உள்ளவங்க சாப்பிட்டாலும் சளி பிடிக்காது. அந்த மாதிரி சளியெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். இது இந்த மாதிரி போட்டு எல்லாத்துலேயும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இப்போது ஒரு கப்பு தயிர், வீட்டில் போட்ட தயிர் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். சட்னி இப்போ இலையில் வைக்கும்போது இந்த சட்னி அதில் உள்ள ஜூஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, அப்படியே கெட்டியாக அப்படியே வச்ச இடத்துலையே நிற்கும். அதே சமயம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட். இந்த சட்னியெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. அதனால் இந்த சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டே தெரியும். அதுக்கப்புறம் இந்த சட்னி தவிர நீங்கள் நார்மலான சட்னி, தயிர் பச்சடி செய்ய மாட்டீங்க. இது கொஞ்சம் கலக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸ் தரும். வேணும்னா கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க, தயிர் பச்சடி ரெடி. இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வெறும் தயிர் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த சட்னிக்கு நீங்கள் அடிமையாகிடுங்க கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, தயிர் சட்னி ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டு அடிச்சிக்கிற டேஸ்ட்டு கிடையாது. இந்த இப்போ பிரியாணி இது கூட சேர்த்து இப்படியே இப்போ இலையில் இப்படி வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் தளராது. சாதாரணமாக நம்ம சட்னி தளர்ந்து போவோம், இது தளராமல் அப்படியே திக்னஸாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பழையமான ஒரு சட்னி இது. இந்த சட்னி நம்ம சாப்பிட்டதே கிடையாது எங்கேயுமே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட போச்சு, அந்த ஒரு ஞாபகம் வச்சு நான் இந்த சட்னி போட்டிருக்கேன். வீடியோ பிடிக்கலான்னு சொல்லியிருக்கேன் மருமகிட்ட. குழந்தைய இப்போ தூங்க வச்சுட்டு வாமான்னு. என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். He plays among the summer flowers with tiny golden wings. I know a little. அச்சரி குழந்தைய தூங்க வைக்க சொன்னால் எப்படி தூங்க வைக்கிறாங்க பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி வீடியோ பிடிக்கிறது? இந்த குறிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பில் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.